வணக்கம் நேயர்களே, நீதியின் குரல் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீரின்றி அமையாது உலகு என்பார்கள். நதிக்கரையின் ஓரத்தில் தான் நாகரிகம் பிறந்தது என்பார்கள். அந்த வகையில் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தண்ணீரை மக்களுக்கு தாராளமாக வழங்க வேண்டியது அரசின் கடமை. தண்ணீரை தாராளமாக வழங்குவதற்காக 1987ஆம் ஆண்டு தேசிய தண்ணீர் கொள்கை உருவாக்கப்பட்டது. அதிலே மக்களின் குடிநீருக்காக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2002ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட தண்ணீர் கொள்கையில் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாப்பதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2012ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ள தேசிய தண்ணீர் கொள்கையில் விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும், தண்ணீருக்கு விலை நிர்ணயிக்கக்கூடிய வகையிலும், தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடிய வகையிலும் சில கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள நமது நிலையத்திற்கு வந்திருக்கிறாங்க சமூக ஆர்வலர் ஐயா காந்தி அவர்கள். ஐயா வணக்கம். தமிழ்நாடு பொதுப்பணித்துறை முன்னாள் சிறப்பு தலைமை பொறியாளர் திரு ஆ வீரப்பன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. நதிகள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் மாநில அமைப்பாளர் வழக்குரைஞர் தமிழகன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வீரப்பன் ஐயா, நீங்க சொல்லுங்க, இந்த 2012ஆம் ஆண்டு உருவாக்கி இருக்கிற தேசிய தண்ணீர் கொள்கையில சொல்லப்பட்ட கருத்து தொடர்பா உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. இந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய பாசனத்திற்காகவும் குடிநீருக்காகவும் வழங்கக்கூடிய ஒரு துறையில் 35 ஆண்டுகள் பணியாற்றியவன் என்ற முறையிலும், ஏரி பாசனத்தை பற்றியும் நிலத்தடி நீரை பற்றியும் மிக பொறுப்பாக இருந்து திட்டங்களை நிறைவேற்றிய என்ற முறையிலும் பார்க்கும்போது இது ஒரு ஏட்டுச்சுரைக்காய் என்றுதான் நான் இதை குறிப்பிட வேண்டியிருக்கிறது. காரணம், இதை இன்றைய நிலையிலே தயாரித்தவர்கள் நடைமுறையிலே யதார்த்தமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் என்ன நடக்கிறது என்பதை தெரியாதவர்களாக, அறியாதவர்களாக, ஏதோ திரு மன்மோகன் சிங்கும் திரு மாண்டேக் சிங் ஆளுவாளியாவும் ஏதோ பித்து பிடித்ததை போல ஒரு 9 விழுக்காடு வளர்ச்சியை இந்த நாட்டிலே கொண்டு வர வேண்டும், அதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம், அதற்காக உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல். திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமை அமைச்சராக இருந்தபோது இங்கே இந்திய நதிகளை ஒருங்கிணைக்க வேண்டும், இந்த வீணா ட்ரிபியூனல், வாட்டர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்றெல்லாம் கொண்டு வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்று. ஐயா தொடர்ந்து பேசுவோம். ஐயாவுடைய கருத்தையும் பதிவு பண்ணுவோம். ஐயா நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்து. இந்த வரைவு கொள்கை அடிப்படையிலேயே தண்ணீரை விலைக்கு விற்பது என்ற ஒரு மைய கருத்தை வைத்துக் கொண்டு மற்ற விஷயங்களை எல்லாம் அதற்கு உள்ளதாக சேர்த்திருக்கிறார்கள். அப்படித்தான் இதை நான் பார்க்கின்றேன். பிரைசிங் ஆஃப் வாட்டர், வாட்டருக்கு தண்ணீருக்கு நிலை, தண்ணீருக்கு விலை என்ற ஒரு கொள்கையை அடிப்படையாக வைத்து மற்ற விஷயங்களை காரிய சாத்தியமானது, காரிய சாத்தியமில்லாத எல்லாம் பேசுகிறார்கள். முதலில் சொல்லும் பொழுதே அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த 64 ஆண்டு காலத்தில் அரசு நீரை பற்றி என்னென்ன செய்யவில்லையோ, என்னென்ன செய்ய தவறிவிட்டதோ அதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து சொல்லிவிட்டு அதற்காக ஒரு தீர்வை சொல்லுவது போல சொல்லுகிறார்கள். அது தவிர அவர்கள் என்ன மிக முக்கியத்துவம் கொடுப்பது என்று சொல்லி குடிநீருக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படி என்று சொல்லுகிறார். மிக வேடிக்கையான ஒரு விஷயம். அது 1987 சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். செய்திருக்கிறார்களா என்பது இன்னும் இல்லை. ஒரு மனிதனுக்கு இன்னும் குடிநீரை அவர்கள் கொடுக்க முடியவில்லை, அதுவும் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கொடுக்க முடியவில்லை என்பது அடுத்த கட்டம். குடிநீரை கொடுக்க முடிகிறதா என்பதே ஒரு முதலில் இருக்கக்கூடிய கட்டமாக இருக்கிறது. ஆனால் குடிநீர் வியாபாரம் இங்கு தொடங்கிவிட்டது, அது கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பிரைசிங் ஆஃப் வாட்டர்ங்கிற ஒரு நிலை என்று சொன்னால் இந்த தண்ணீரை விலைக்கு விற்பது என்ற ஒரு நிலை. தண்ணீர் என்பது இயற்கை கொடுத்த வளம், உயிரின மனிதனுக்கு மட்டும் சொந்தம் அல்ல, பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் பொதுவான விஷயம். ஆக மற்ற ஜீவராசிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தண்ணீரை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் அதை வணிக பொருளாக்குவது என்பது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். ஒரு அரசாங்கம் குடிநீரை கூட கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால், அதற்கும் தனியார் வந்துதான் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு அரசாங்கம் நமக்கு தேவையாக இருக்குமா என்பதே ஒரு சந்தேகமான விஷயம். ஐயா தொடர்ந்து பேசுவோம், உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இந்த கொள்கை அடிப்படையிலேயே மக்களுக்கு எதிரான கொள்கை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஐயா சொன்னது போல தண்ணீரை வணிகமயமாக்குவதுதான் இதனுடைய அடிப்படை நோக்கம். அதனாலதான் பொதுத்துறை தனியார் பங்கேற்பு, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற முறையை கொண்டு வராங்க. இந்த முறையில் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, வருங்காலத்துல ஒரு மாநகராட்சிக்கோ ஒரு நகராட்சிக்கோ தண்ணீர் கொடுக்கணும்னா அதை தனியார்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்களே தொட்டி கட்டுவாங்க, அவங்களே அணை கட்டுவாங்க, அவங்க குழாய் போடுவாங்க, தண்ணீர் கொடுப்பாங்க, பணம் வாங்கிக்குவாங்க.
அப்ப பணம் கொடுத்து யாரால் தண்ணீர் வாங்க முடியுமோ அவர்கள் மட்டும்தான் தண்ணீரை குடிக்க முடியும். பணம் கொடுக்க முடியாத மக்களுக்கு தண்ணீர் எட்டாக்கனியா போயிடும். இந்த நிலைமை இப்ப இந்த கொள்கையினுடைய அடிப்படையான ஒரு நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ஏற்கனவே திருப்பூர் மாநகராட்சியில குடிநீர் வழங்கல் தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவுகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே தண்ணீர் மிக மோசமாக கெட்டு போயிருக்கிற ஒரு ஊர் எது என்றால் திருப்பூர் தான். அது இன்றைக்கு நாம் அந்த பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் நாம் பார்க்கும்போது இப்போ ஒரு நீராதாரம் தொடர்பான ஒரு திட்டத்தை நிறைவேற்றும் போது மக்கள் வெளியேற்றப்படுவார்கள், வீடுகள் கிராமங்கள் அகற்றப்படலாம், நிலங்கள் கையகப்படுத்தப்படலாம். இது போன்ற சூழ்நிலை வரும்போது அவர்களுக்கு இழப்பீடு கொடுப்பது, நிவாரணம் கொடுப்பது, மறுவாழ்வு கொடுப்பது எல்லாம் அரசினுடைய பொறுப்பு தான். இப்போது இந்த கொள்கையில் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த நீரை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் மேலதிகமாக ஒரு வரியை கொடுத்து அந்த இழப்பீட்டை அவர்கள் தலையில் சுமர்த்துகிறார்கள். அவருடைய மொத்த சாராம்சங்களை சொல்லுங்க ஐயா. அதாவது இந்த 2012 தேசிய தண்ணீர் கொள்கையினுடைய மொத்த சாராம்சம் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க? அப்படி இது தனியாக சொல்ல முடியாது. ஏனென்றால் இதுல 16 பக்கங்களிலே 10 தலைப்புகளிலே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இல்ல, விலை நிர்ணயிக்கிறாங்க, அடுத்து விவசாயிகளுக்கான தண்ணீருக்கு அளவீடு மதிப்பிட போறாங்க, உடனே கட்டணம் நிர்ணயிக்கிறாங்க. விலை கொடுப்பது என்பது ஒரு கருத்து. அது எப்படி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அத்தனைக்கு விலை கொடுத்து தான் அதை வாங்க வேண்டும் என்பது கருத்து. சாராம்சத்தை நான் கொஞ்சம் சொல்றேன். முதலிலே தண்ணீரை கணக்கெடுக்க போகிறார்கள். ஐயா, தொடர்ந்து பேசுவோம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். நடுவண் அரசால் இந்த ஆண்டு உருவாக்கப்பட உள்ள தேசிய தண்ணீர் கொள்கையில் பொதுமக்களையும் விவசாயிகளையும் பாதிக்கப்படக்கூடிய பல உட்கருத்துக்கள் உள்ளே உள்ளது என்ற கருத்து இருக்கு. அது தொடர்பான நிகழ்வுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. ஐயா, நம்ம பேசும்போது அந்த தண்ணீர் கொள்கை 2012ஓட உட்கருத்து என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க? முதல்ல நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து வகையான நீராதாரங்களுடைய தகவல்களை திரட்டி அதை ஒரு கணக்கெடுப்பு நடத்தி ஒரு தகவல் தொகுப்பு மையத்தை உருவாக்குறாங்க. நாடு முழுவதும் தண்ணீர் தொடர்பான அனைத்து தகவல்களையும் இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு அமைப்பு கொண்டு வராங்க. பொதுமக்கள் தெரிஞ்சுக்கலாம், பொதுமக்கள் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு வகையில. இது பொதுமக்களுக்கு மட்டும் இல்ல, தண்ணீர் வணிகத்தில் ஈடுபட போகின்ற பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் தேவையான தகவல்களை அவங்க பெற்றுக்கொள்ளலாம். அவங்க வியாபாரத்துக்கு பயன்படுத்த, ஏன்னா தகவல்கள் இருந்தாதான் அவங்க திட்டங்களை உருவாக்க முடியும். அதான் அதனுடைய மைய நோக்கம் நான் கருதுறேன். அடுத்து தண்ணீரை ஒரு வணிக பொருள் என்று அறிவிக்கிறாங்க. அதுதான் மிக மிக கொடுமையான வேதனை தரக்கூடிய ஒரு செய்தி. தண்ணீரை வணிக பொருள் என்று அறிவிக்கிறாங்க. தண்ணீருக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்யறாங்க. டாரிஃப் என்று சொல்லக்கூடிய விலை நிர்ணயம் செய்யறாங்க. விலை நிர்ணயம் ஒவ்வொரு தண்ணீருடைய ஒவ்வொரு வகையான இடம், அதனுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி, தன்மைக்கு தகுந்த மாதிரி விலை நிர்ணயம் செய்யறாங்க. தண்ணீர் இலவசமாக வழங்கப்பட்டால் கூட அதுக்கு ஒரு விலை, இவ்வளவு விலை உள்ள தண்ணீர் கொடுக்கப்பட்டது என்று விலை மதிப்பீடு அரசு கொண்டு வர போறாங்க. இப்ப ஏற்கனவே சொன்னது போல இந்த தனியார் பங்கேற்போட குடிநீர் திட்டங்கள், பாசன திட்டங்களை கொண்டு வர போறாங்க. அதெல்லாம் தனியாரே முதலீடு போட்டு அணைகள் கட்டுவது, குடிநீர் தொட்டிகளை அமைப்பது, குழாய் போடுவது எல்லாவற்றையும் அவர்களே செய்து அவர்களே பணத்தை வசூல் செய்து கொள்ள வேண்டியதுதான் என்பது அதனுடைய இன்னொரு பரிமாணம். அடுத்தது ஒரு நீராதாரம் தொடர்பான ஒரு திட்டத்தின் விளைவாக வெளியேற்றப்படக்கூடிய மக்கள், கையகப்படுத்தக்கூடிய நிலங்கள், இது தொடர்பாக பாதிப்பு ஏற்படும் போது அவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது, மறுவாழ்வு வழங்குவது என்பது அரசு பொறுப்பில் இருந்து தனியார் பொறுப்புக்கு போகிறது. அது வறட்சி வெள்ள காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த நீர் திட்டங்கள், ஒரு அணைக்கட்டு கட்டுறாங்க. அந்த அணைக்கட்டை தனியார் கட்டுகிறார். தனியார் ஒருவர் கட்டி அதிலே வரக்கூடிய தண்ணீரை பாசனத்துக்கு விவசாயிகளுக்கு கொடுத்து அவர் பணம் வசூலித்துக் கொள்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் வெளியேற்றப்படக்கூடிய மக்கள், பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு இழப்பீடு வழங்குவது அவருடைய பொறுப்பு. அவர் அந்த இழப்பீட்டுக்கான தொகையை அந்த தண்ணீரினுடைய விலை நிர்ணயத்தில் இருந்து ஒரு கூடுதல் வரி போட்டு அவர் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப தண்ணீரை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் அந்த இழப்பீட்டையும் அந்த நிவாரணத்தையும் கூட கொடுக்க வேண்டியிருக்கிறது. அது கூட அரசனுடைய பொறுப்பில் இருந்து கலட்டி விடப்படுகிறது. இன்னொரு அபாயகரமான அம்சம் என்னென்றால், ஒரு தனியார் நிலம் இருக்கிறது, அது வீடாக இருக்கலாம், வயலாக இருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய கிணற்றிலோ அல்லது ஒரு ஆழ்குழாய் கிணற்றிலோ இருக்கக்கூடிய தண்ணீர், நிலத்தடி நீர், அந்த நிலத்தினுடைய உரிமையாளர்களுக்கு சொந்தம். இதுவரை ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட் 1822 என்கிற ஒரு சட்டத்தின்படி குடிநீராக பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த கொள்கை நடைமுறைக்கு வந்தால் சொந்த நிலங்களில் இருக்கின்ற நீரும் அவர்களுக்கு உரிமை இல்லாமல் போய்விடும். அதுவும் ஒரு பொதுவான அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும்.
அரசு என்ன செய்யும், அந்த தண்ணீரையும் அந்த நிலத்தடி நீரையும் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு, ஒரு பெரிய நிறுவனத்துக்கு கொடுத்து விடலாம். இந்த அவரவர் நிலங்களிலிருந்து தண்ணீரை எடுப்பதால் நிலத்தடி நீர் அளவு குறைகிறது என்று அரசு சொல்கிறது. அந்த பகுதியில் நிலத்தடி நீர் அளவு குறைந்தால் நில நீரை எடுத்து விற்பனை செய்கிறவருக்கு நட்டம் ஏற்படும். அதனால அந்த அடிப்படையிலே நில உரிமையாளர்கள் அவர்களுடைய நிலங்களிலே இருக்கிற நிலத்தடி நீர் மீதான உரிமை பறிப்போகிறது என்பது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. இன்னொன்று, குடிநீர் விநியோகம், குடிநீர் வழங்கல் என்பது இன்று உள்ளாட்சி அமைப்புகளுடைய ஒரு அதிகார வரம்பில் இருக்கிறது. இந்த நாட்டினுடைய ஒரு ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தூணாக நாம் உள்ளாட்சி அமைப்புகளை பார்க்கிறோம். உள்ளாட்சி அரசாங்கம் என்று சொல்கிறோம். உள்ளாட்சி அரசுகளுக்கு மேலும் அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்று நாம் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுடைய மையமான ஒரு அதிகாரமாக இருக்கிற குடிநீர் வளங்களை அவர்களிடமிருந்து பிடுங்கி தனியார் நிறுவனங்களிடம் கொடுக்கிற ஒரு திட்டத்தை இந்த கொள்கை முன்வைக்கிறது. இது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஐயா, தொடர்ந்து பேசுவோம். ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. அதாவது விவசாயிகளை குழி தோண்டி புதைக்கக்கூடிய அளவுல கொண்டு போறக்கூடிய இந்த நிகழ்வு எந்த அளவு பாதிக்கும், இதற்கு எதிர்ப்பு எந்த அளவு தெரிவிச்சிருக்காங்க விவசாயிகள்? இது விவசாயிகளை பற்றி இந்த வரைவு திட்டம் விவசாயிகளை குழியில் தள்ளுவது என்ற நிலைதான் கொண்டு வருகிறார். ஐயா சொன்னது போல நிலத்தடி நீரும் பொது நீர் கணக்கில் கொண்டு வரப்படுகிறது. ஆக ஒருவனுக்கு ஒரு நிலத்தை, அவனுடைய சொந்த நிலத்தின் கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் அவனுக்கு சொந்தமானது அல்ல, இட்ஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படி என்று சொல்லிவிட்டார்கள். அது தவிர அடிப்படை தேவைகளுக்கு அப்பாற்பட்ட அத்தனை தண்ணீரையும் எவ்வளவு உபயோகிக்க வேண்டும், விவசாயத்திற்கு எவ்வளவு உபயோகிக்க வேண்டும் என்று நிர்ணயிக்க போகிறது. ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயிக்க போகிறது. அந்த நிர்ணயிக்கக்கூடிய ஆணையம் இது நீ எந்த அளவுக்கு தண்ணீர் உபயோகிக்கலாம், நீ என்ன பயிர் போடலாம் என்பதையெல்லாம் அவர்கள் தான் தீர்மானிக்க போகிறார்கள். இனி விவசாயிகள் தீர்மானிக்க முடியாது. அது அப்படியே அவர்கள் தீர்மானித்தாலும் அவர்கள் எந்த விதையை போட வேண்டும், அதற்கு தண்ணீரை உபயோகப்படுத்தக்கூடிய அளவிற்கு எந்த விதையை வாங்கினால் பலன் தரும், அந்த போன்ற திட்டங்களையும் இது மறைமுகமாக புகுத்துகிறது. இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறார்கள், அது மிக மிக முக்கியமான விஷயம். மிக 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 குறைந்த விலையில் மின்சாரத்தை கொடுப்பதனாலே மின்சாரமும் தண்ணீரும் வீணடிக்கப்படுகிறது. 7.5 அதனுடைய சாப்டர் 7.5 சொல்லுகிறார்கள், விவசாயத்திற்கு மிக மிக குறைந்த விலையில் மின்சாரம் தரப்படுவதனால் மின்சாரமும் தண்ணீரும் வீணடிக்கப்படுகிறது. இது அப்படியே தலைமுறையாக மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கொள்கையை சொல்கிறார்கள். அதாவது இனி இலவச மின்சாரம் என்பது இருக்காது. மின்சாரம் இலவசம் அல்ல என்பது மட்டுமல்ல, இனி தண்ணீரும் இலவசம் அல்ல. அவர்கள் அப்படி இறைக்கக்கூடிய தண்ணீருக்கும் கட்டணம் கட்ட வேண்டும், மின்சாரத்திற்கும் கட்டணம் கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்கிறார். ஐயா, தொடர்ந்து பேசுவோம். இப்பேற்பட்ட பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த கொள்கை விவசாயிகளிடம் எந்த அளவு சென்றடைஞ்சிருக்கு, அவர்களுடைய கொதிப்பு எந்த அளவு இருக்கு? இதை மறுபடியும் ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வாக, நிகழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு பேச முடியாது. உலக வங்கி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்றெல்லாம் பல்வேறு கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனங்கள் தான் இப்படிப்பட்ட கொள்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையாகத்தான் நான் முன்பு சொன்னது போல உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் இவர்கள் எடுக்கிறார்கள். The government is not a service provider. It should change its role as a regulator and facilitator என்று சொல்லுகிறார்கள். கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக அல்லது வழிவகை செய்து கொடுப்பவர்களாக, ஏஜெண்டுகளாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த திட்டம் சொல்லுகிறது, இந்த ஒரே திட்டம் சொல்லுகிறதே தவிர அரசாங்கமாக இருக்க சொல்லவில்லை. நேற்று முன்தினம் கூட தலைமை அமைச்சர் சொல்லுகிறார் மன்மோகன் சிங், மருத்துவம் எல்லோருக்கும் இலவசமாக்கப்பட வேண்டும் என்று. உங்களுக்கு தெரியாதான் என்ன, இன்றைக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே மருத்துவம் எங்கே இலவசமாக கொடுக்கப்படுகிறது? அப்போலோ ஹாஸ்பிட்டலோ, ட்ரிபிள் எம்முக்கோ, இல்ல மலர் ஹாஸ்பிட்டலுக்கோ, இல்ல ராமச்சந்திராவுக்கு போனால் உள்ளே போனால் 2 லட்சத்திற்கு இல்லாமல் நீங்கள் போய் வெளியே வர முடியாது. அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு விசாரணை கமிஷனை வைத்தது. அந்த விசாரணை கமிஷனுக்கு முன்னாலே இவர் போய் நீங்க இருந்து பதில் சொல்ல வேண்டும், யூ மஸ்ட் எக்ஸ்பிளைன் என்று சொன்னார்கள். சார் ஆர்தர் காட்டன் போனார். போன உடனே நீங்கள் என்னென்ன குற்றங்கள் எல்லாம் செய்திருக்கிறீர்கள். ஐயா, தொடர்ந்து பேசுவோம். இப்போ இதுல தமிழக அரசின் பங்கு, நடுவண் அரசு கொள்கைகளில் எடுத்திருக்கிறாங்க முடிவு. தமிழக தண்ணீர் கொள்கை என்ன சொல்றாங்க? இது அரசு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா? முதல்ல இந்த கொள்கையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்களா? ரொம்ப அதிசயமான விஷயம், ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால்,
இந்த தேசிய பாதுகாப்புக்கான இருக்கக்கூடிய அமைப்பை வருத்தபோது அத்தனை முதலமைச்சர்களும் இதை எதிர்த்தார்கள். அது பற்றி எல்லா அரசியல் கட்சிகளும் பேசின. ஆனால் இந்த நீர்க்கொள்கையை பற்றி எந்த மாநில அரசின் முதல்வர்களும் இதுவரையில் பேசவில்லை என்பது மட்டுமல்ல, இதுவரையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பது ஒரு வருத்தமான விஷயம். இது மிக மிக மக்களை பாதிக்கக்கூடிய அடித்தட்டு மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இதில் மாநில அரசினுடைய அதிகாரத்தை நடுவண் அரசு எடுத்துக் கொள்ளுகிறது என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஆக மாநில அரசின் அதிகாரத்தை நடுவண் அரசு எடுத்துக் கொள்வதை மாநில அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று நான் நினைக்கவில்லை. நமது முதல்வர் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் இன்றைக்கும் நான் உடன்படவில்லை. ஆனால் அது பேசப்படவில்லை என்பதை நாம் சுட்டிக்காட்டித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. பேசப்படவில்லை என்பது வருத்தமாக இருந்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று நான் நம்புவோம். தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் தொடர்பில் இருக்கிறாங்க. மக்கள் வணக்கம். சொல்லுங்க. மக்கள் வணக்கம். சார் வணக்கம் சார். ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேரு? சார் என் பேர் பாஸ்கரன் சார், சேலத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன? என் பேர் பாஸ்கரன், சேலத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. ஐயா, எங்க ஃபாதர் வந்து எம்எல்ஏ இருக்காருங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. 1962 சரிங்க. அப்ப வந்து பொள்ளாச்சி பாலிங்க எங்க அப்பா எல்லாம் வந்து ஒரு நதிநீர் இணைப்பை பத்தி பேசினாங்க. சரிங்க ஐயா, உங்க தொலைக்காட்சியினுடைய 50,000 கோடி ரூபாய் செலவுன்னு சொல்லி சொன்னாங்க. ஐயா, உங்களுடைய தொலைக்காட்சியினுடைய ஒலி அளவை குறைச்சி வச்சுட்டு பேசுனீங்கன்னா தெளிவா நம்ம கருத்துக்களை பரிமாறிக்கலாம். சரிங்க சரிங்க சரிங்க. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. நான் சொன்னது சொல்லுங்க. பாதியிலே இடைமறிச்சு நிறுத்தி விட்டீர்கள். ஒரு கருத்து சொல்லிக் கொண்டிருந்தேன். சொல்லுங்க. கருத்து முடிந்தவுடன் நீங்கள் எடுத்திருக்கலாம். அந்த கருத்துல சார் ஆர்தர் காட்டனை அவர்கள் விசாரிக்கும் பொழுது ஆர்தர் காட்டன் உள்ளே சென்றவுடனே அங்கே இருக்கிற அந்த கமிஷன்ல இருக்கிற என்கொயரி கமிட்டியில் இருக்கிற ஆட்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் இந்தியாவுக்கு போயிருக்கிறீர்களா? போனதில்லை. தமிழ்நாட்டிலே போய் ஆறுகளையோ விவசாயிகளையோ பார்த்திருக்கிறீர்களா? பார்க்கவில்லை. அங்கே விவசாயிகளுடைய நிலைமை என்ன என்று தெரியுமா? தெரியாது. அப்பொழுது அவர் சொன்னார், என்னை விசாரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, இதை பற்றி தெரியாத நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதை போலத்தான் செய்திருக்கிறார்கள் என்பது. தண்ணீர் கொள்கையில முடிவெடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் அனுபவங்கள் இல்லாத அனுபவத்தோட இதை பற்றி அக்கறை இல்லாதவர்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஐயா, தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய 2012ஆம் ஆண்டின் தேசிய தண்ணீர் கொள்கை தொடர்பான கருத்துக்களை இங்கே நாம் பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. இந்த நான் முன்பு சொன்னது போல இது ஒரு ஏட்டுச்சுரைக்காய். மத்திய அரசாங்கம் இடம் அப்படித்தான் தயாரிப்பார்கள் பொதுவாக எல்லாருமே. அப்படி வரும்பொழுது ஒரு செய்தியை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இதுல 5வது பத்தியிலே சொல்லுகிறார்கள், பிளட் வாட்டர்ஸ் யூட்டிலைசேஷன் இன்டர்பேசின் டிரான்ஸ்பர் என்று. அப்படி என்றால் வெள்ளக்காலங்களிலே இருக்கக்கூடிய அந்த நீரை எப்படி நாம் சேமித்து அல்லது மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போவது என்பது. இது தொடர்பாக சில விளக்கங்கள். கேரளாவிலே இன்றைக்கு மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகளிலே 2500 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கிறது. 500 டிஎம்சி தண்ணீரை கூட அவர்கள் பயன்படுத்தவில்லை. 2000க்கு மேற்பட்ட டிஎம்சி வாட்டர் கடலுக்கு, அரபிக்கடலுக்கு போய்கொண்டிருக்கிறது. ஆந்திராவிலே ஏறக்குறைய 4000 டிஎம்சி ஒவ்வொரு வருடத்திலும் கடலில் போய் கலந்து கொண்டிருக்கிறது. ஒரிசாவிலே ஒரு ஆண்டிற்கு மகாநதியிலிருந்து மாத்திரம் 1600 டிஎம்சி போய்கொண்டிருக்கிறது. கங்கையிலே 12000 டிஎம்சி போய்கொண்டிருக்கிறது. சரி, கடலில் இப்படி வீணா கலக்கும் தண்ணீர் அதுதான் நான் சொல்ல வருகிறேன். இப்படி வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கேட்கிறார்கள், இது மாதிரி இதை இந்திய நதிகளை ஒருங்கிணைக்கலாம் என்று வாஜ்பாய் கவர்மெண்ட். உழவர்கள் கணக்கு பார்த்தா ஒண்ணுமே மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஏற்கனவே அல்லாடி கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு தண்ணீரையே விலை கொடுத்து வாங்கி விவசாயம் செய்தால் என்ன செய்வார்கள்? ஆதங்கம் வெளிப்பட்டிருக்கு. ஐயா, இந்த செய்தி பொதுமக்களை பாதிக்குது, விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதுனால. அடிப்படையான ஒரு நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தை பாதிக்கக்கூடிய அளவில் இந்த கொள்கை முடிவுகள் சில விஷயங்கள் இருக்கு. அது தொடர்பா அந்த செய்தி விவசாயிகளிடமும் பொதுமக்களிடமும் போய் சென்றடைஞ்சிருச்சா? அவங்களுடைய எழுச்சி எந்த மாதிரி இருக்கு? இந்த தண்ணீர் கொள்கையை பொறுத்தளவுல வழக்கமா அரசு எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்துவாங்க, ஒரு சடங்காக நடத்துவாங்க. அது பற்றி நமக்கெல்லாம் தெரியும். இந்த கொள்கையை அவர்கள் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். கருத்து கேட்புங்கிறது வழக்கமாக சடங்கு போல நடத்துவார்கள். அதுபோல இது ஒரு சடங்கு போல இணையதளத்தில் ஆங்கிலத்திலே இந்தியிலே வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு விவசாயினுடைய வாழ்க்கையை, சாதாரண குடிமகனுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒன்றை இணையதளத்திலே வெளியிட்டால் இணையதளத்தை அவர்கள் பார்க்க முடியுமா?
இணையதளத்தை பார்ப்பவர்கள் சில பேர் தான். சாதாரண பத்திரிகைகளிலே, இதழ்களிலே, நாளை இதழ்களிலே ஒரு பக்க அளவிலோ 2 பக்க அளவிலோ விரிவான விளம்பரங்களை கொடுத்து தமிழிலே அந்தந்த மாநில மொழியிலே கொடுத்திருந்தால் புரியும்படி கொடுத்திருந்தால் அவர்கள் அதை படித்து இப்படி ஒரு கொள்கை இருக்கிறது என்று தெரிந்திருப்பார்கள். இது திட்டமிட்டே இவர்கள் இது அவர்களுக்கு தெரியாமல் கருத்து கேட்பது போல, இதை வெளியிடுவது போல, ஒரு சடங்கு போல நாடகமாடி இதை இவர்கள் நிறைவேற்ற ஒரு வஞ்சக சூழ்ச்சி வலையை பின்னிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா தொடர்ந்து பேசும் ஒரு நேர் தொடர்பில் இருக்கிறாங்க. மக்கள் வணக்கம். ஐயா மக்கள் வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேரு? நான் டெல்லியில இருந்து நான் ராமசுவாமி நேனப்பன் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இந்த தேசிய தண்ணீர் கொள்கை தொடர்பா என்ன சொல்றீங்க? ஆமா, என்ன கருத்துன்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே நதிநீர்ல வந்து பாத்தீங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வாரி தாரவாத்துட்டோம். சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, கேக்குறேன் சொல்லுங்க. பெப்சி, கொக்கோ கோலா இந்த மாதிரி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வாங்கி தாரவாத்துட்டு நம்மளோட நதிநீரை வந்து நம்மளோட மக்களை சுரண்டுறாங்க. சரிங்கய்யா. அதே மாதிரி இந்த தண்ணீர் கொள்கை வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பன்னாட்டு பண முதலீடுகளுக்காகவே முழுக்க வந்து வரையறுக்கப்பட்டது. சரிங்கய்யா, சொல்லுங்க. சொல்லுங்க, கேக்குது சொல்லுங்க. இது வந்து நம்ம மக்கள் வந்து இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்படுவாங்களே தவிர அதனால எந்த ஒரு பயனும் கிடையாதுங்க. நன்றிங்க உங்களுடைய கருத்து. நன்றிங்க. மக்களை இன்னும் வறுமை கூட்டுக்கு கீழே தள்ளக்கூடிய நிகழ்வா தான் இருக்குமே தவிர மற்ற வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இது நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருக்குமே தவிர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க, தொடர்ந்து உங்க கருத்து. விவசாயிகளை பொறுத்தளவுல இன்றைக்கு நாடு முழுவதுமே விவசாயம் மிக மோசமாக அழிந்து போயிருக்கிறது. விவசாயிகள் லட்சக்கணக்கிலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிற செய்தியை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அது எந்த மாநிலம் என்று வேறுபாடு இல்லை, எல்லா மாநிலங்களும் அதே நிலைதான். அரசாங்கத்துடைய கொள்கையில் திட்டமிட்டு வேளாண்மை துறையை அழிப்பதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில இலவச மின்சாரத்தை கொடுக்கலாமா வேண்டாமா என்று கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது இலவச தண்ணீருக்கே வந்து ஆபத்து வந்திருக்கிறது. உரம் போட்டு, பூச்சி மருந்து போட்டு, கூலிக்கு ஆள் கிடைக்காமல் இப்படியெல்லாம் பாடுபட்டு விவசாயிகள் இன்று மிகப்பெரிய வேதனையிலே இருந்து விவசாயத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தண்ணீரையும் விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று சொல்வது இது விவசாயிகளை கொலை செய்வதற்கு சமம். இந்த நாட்டினுடைய, இந்த மண்ணுடைய அடிப்படையான ஆதாரமான வேளாண்மையை இவர்கள் வேகமாக அழித்துவிட்டு, இவர்கள் திட்டமிட்டு தான் செய்தால் தெரியாமல் செய்யவில்லை, கார்ப்பரேட் விவசாயத்தை இந்த நாட்டிலே கொண்டு வந்து அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அரசுடைய நோக்கம். பன்னாட்டு நிறுவனங்கள், மிக பெரும் பன்னாட்டு முதலாளிகள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான ஏக்கர்களில் நிலங்களை வாங்கி அந்த நிலங்களில் அவர்கள் விவசாயம் செய்வார்கள். அந்த கார்ப்பரேட் விவசாயம் செய்து அங்கு உற்பத்தி செய்கிற உற்பத்தி பொருள் எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் அவர்கள் ஏற்றுமதி செய்வார்கள். இங்குதான் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. இந்த நிலை ஏற்பட்டால் இங்கே உலகிலே பல நாடுகள் ஏற்பட்டிருப்பது போல பட்டினிச்சாவுகளை தான் நாம் காண வேண்டியிருக்கும். இந்தியா முழுவதும், இந்திய துணைக்கண்டம் முழுவதும் வேளாண்மை அழிந்து உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு பட்டினிச்சாவை தான் காண வேண்டியிருக்கும். இந்த கொள்கையிலே உணவு பாதுகாப்பு என்று சொல்கிறார்கள். இதுதான் உணவு பாதுகாப்புடைய லட்சணமா என்று நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. அதனால் விவசாயிகள் மத்தியிலே இந்த செய்தி இன்னும் சென்று செல்லவில்லை. நான் பல மாநில அளவிலான விவசாய சங்க தலைவர்களோடு பேசும்போது, ஐயா எங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்கள் என்றுதான் கேட்கிறார்கள். நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதனால் இந்த செய்தியை மக்களுக்கு, குறிப்பாக விவசாயிகள் மத்தியிலே எளிமையான மொழியில், அவரவர் மொழியில், முதல்ல பத்திரிகையிலே ஊடகங்களே இது தொடர்பான செய்தி முதல்ல வரணும். நிறைய பேருக்கு, படித்தவர்கள் கூட இந்த கொள்கையை பற்றி தெரியாது. இதுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் வர வேண்டும். இது மாநில உரிமைகள், ஐயா சொன்னது போல மாநில உரிமைகளை மிக மோசமாக பாதிக்கக்கூடிய ஒன்று. உள்ளாட்சி அமைப்புகளுடைய உரிமைகளை இது பறிக்கிறது. உள்ளாட்சி அமைப்புகள் உரிமைகள், மாநில உரிமைகள், தண்ணீர் உரிமை, எல்லா வகை விவசாயம் என்று மிகப்பெரிய ஒரு அபாயத்தை, மிகப்பெரிய ஒரு உரிமை பறிப்பாக இந்த கொள்கை வந்திருக்கிறது என்பதை நான் இங்கே வலியுறுத்துகிறேன். தொடர்ந்து பேசுவோம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். தேசிய தண்ணீர் கொள்கை தொடர்பான கருத்துக்களை இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். ஐயா, இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க ஐயா. இதுல இந்த வாட்டர் பிரைசிங் என்பதை தவிர இன்னும் 2-3 செய்திகள் இதில் சொல்லப்படுகின்றன, கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படுகின்றன, உட்கருத்து. ஆனா என்க்ரோச்மெண்ட் இன் வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகளில் இருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த ஆக்கிரமிப்புகளை செய்பவர்களே அரசாங்கம் தான். பள்ளிகளுக்காக, மருத்துவமனைகளுக்காக யார் செய்திருந்தாலும் ஆக்கிரமிப்பு அகற்றணுங்கிறது நல்ல விஷயம், நல்ல விஷயம் தான். ஆனால் நடக்கிறதா? நான் தான் முன்னாலேயே சொன்னேன், இது ஒரு ஏட்டுச்சுரை காய். இதிலே சொல்லப்படுவதை நடக்கப் போவதில்லை, எக்ஸப்ட் வாட்டர் பிரைசிங்கை தவிர. அதற்காகத்தான் இது மறைமுகமாக கொண்டு வருகிறார்கள் என்பதை நாங்கள் சொன்னோம். அரசாங்கம் சேவை செய்யாமல் இதை ஒரு ஏஜெண்டாக, முகவர்களாக மாற்றக்கூடிய ஒரு இது. இட் இஸ் நாட் எ சர்வீஸ் ப்ரொவைடர், இட் இஸ் எ ரெகுலேட்டர் அண்ட் ஃபெசிலிட்டேட்டர் என்று கொண்டு வருகிறார்கள். இது உலக வங்கியினுடைய ஒரு சதி திட்டம்.
என்பதை நாங்கள் மிக தெளிவாக சொன்னோம். இதற்கு இந்த தலைமை அமைச்சரோ மற்றவர்களோ எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஆனால் வெளியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கல்வி இலவசமாக கொடுக்கப்படவில்லை, உணவு இலவசமாக கொடுக்கப்படவில்லை, உறைவிடம் கொடுக்கப்படவில்லை, சுகாதாரம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இதை இலவசமாக கிடைக்கக்கூடிய இயற்கை தந்த கொடை கருணை, இது தண்ணீர், ஐயா, எதையும் கூட விற்க போகிறார்கள். இப்போ நம்ம நாட்டுல அடிப்படையாக கொடுத்துக்கிட்டு இந்த தண்ணியை விலை நிர்ணயம் பண்றாங்க. விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது, எல்லாத்துக்கும் பாதிப்பு. விவசாயிகளுக்கு மாத்திரமல்ல, அத்தனை பேருக்குமே, குடிநீர்களுக்கு கூட இல்ல. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வெளிநாடுகளில் எங்கேயாவது உள்ளதா? நான் அதை பற்றி பேச வரவில்லை. வெளிநாடு என்பது வேறு, அவர்களுடைய அடிப்படை அமைப்பு என்பது வேறு, அவருடைய கண்ணோட்டம் என்பது வேறு. இங்கே தமிழகம் என்பது வேறு, ஈவன் இந்தியா என்பது கூட வேறுதான். இங்கே உழவர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் தண்ணீர் இலவசமாக கொடுக்கப்படுகிறது, மின்சாரமே இலவசமாக கொடுக்கப்படுகிறது விவசாயிகளுக்கு. இதை மின்சாரம் ஒரு வணிக பொருள், அவர்கள் சொல்வது போல தண்ணீரை இன்றைக்கு வியாபார பொருளாக இவர்கள் மாற்றுகிறார்கள். அப்பொழுது இயற்கை தந்த கொடையை நமக்கு இயல்பாக கிடைக்கின்றதை கூட இவர்கள் வலிந்து வியாபார பொருளாக மாற்றி நம்மை மொட்டையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த நலன்களை மாத்திரம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் இந்த சமுதாய நலனுக்காக இல்லை என்பதுதான் உண்மை. இப்ப இந்த நிகழ்வு பொதுமக்களையும் விவசாயிகளையும் கடுமையா பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வா இருந்தா கூட தங்களுடைய கருத்தை அவங்க தெரிவிக்கிறதுக்கு எந்த வகையில தெரிவிக்க முடியும்? இந்த கருத்தை பற்றி, இந்த கொள்கை வடிவை பற்றி வரைவு திட்டம் தான். முதலில் இது வரைவு திட்டம், வரைவு. இதில் பற்றி கருத்துக்களை சேகரித்து அதன் பிறகு ஒரு கொள்கை வடிவமைக்க போவதாக சொல்லுகிறார்கள். அந்த ஒவ்வொருவரும் இந்த கருத்து சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை பரிசீலிப்பார்களா இல்லையா என்பது அடுத்த விஷயம். அதை பரிசீலிக்க வைக்க வேண்டிய நிலைப்பாடு மக்களின் சார்பில் கையில இருக்கிறது. அந்த இதை பற்றிய ஒரு விஷயத்தை ஸ்ரீ சக்தி பவன், ரஃபி மார்க், நியூ டெல்லி 1, அதாவது மத்திய நீர்வள அமைச்சகம், ஸ்ரீ சக்தி மார்க், ஸ்ரீ சக்தி பவன், ரஃபி மார்க், நியூ டெல்லி 1 என்ற விலாசத்திற்கு யார் வேண்டுமானாலும் கடிதத்தின் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஐயா ஒன்று கேட்கும்போது சொன்னீர்கள், இது போன்ற நிகழ்ச்சிகள் வேறு நாட்டில் நடந்திருக்கிறதா என்று சொன்னீர்கள். பொலிவியாவில் கொசாம்பா என்ற ஒரு நாட்டின் ஒரு நகரத்தில் மட்டும் இன்றைக்கு திருப்பூரிலே எடுத்திருக்கிறார்களே, இதே பெக்டால் நிறுவனம், தனியார் நிறுவனம் சொந்தமாக எடுத்துக்கொண்டது. அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை எடுத்தால் கூட அதற்கு ராயல்டி கட்ட வேண்டும் என்ற நிலைப்பாடு அங்கே வந்தது. பொலிவியாவில் மிகப்பெரிய எழுச்சி அங்கே ஒரு போராட்டம் வெடித்தது. அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டி என்று சொல்வார்கள், மலைவாழ் மக்கள், குவைச்சிகள் சார்பாக இருக்கக்கூடிய ஈவா மொரேல்ஸ் என்றவர் இன்றைக்கு நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆக ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்த செய்தி இது. இந்த நன்னீர் கொள்கையிலே வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் பிரெஞ்சு நிறுவனங்கள் தான். ட்ரெண்டி, சுயஸ் என்ற 2 நிறுவனங்கள் 130 நாடுகளிலே தண்ணீர் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜமுனா ஜல்போர் என்ற ஒன்று தண்ணீரை கொண்டு வருவதற்கான ஒன்றை எடுத்திருக்கார்கள். அதற்கான போராட்டங்கள் இன்றைக்கு கார்கனிலும் ஹரியானாவிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஐயா சொன்னது போல இதற்கு விலையை நிர்ணயிப்பது என்ற ஒன்றுதான் இந்த கொள்ளை. மற்றதெல்லாம் இதற்கு பலபலா, அவையெல்லாம் தூக்கி கொண்டு குப்பையில போட. கூந்தலில் இருக்க மற்றவை அனைத்தும் அலங்கார பொருள்கள். இந்த அலங்கார பொருட்கள் எல்லாம் பீத்து மறுபடியும் குப்பையில போட போகிறார்கள். அது யாரும் செயல்படுத்த போவதில்லை. ஒன்றை சொல்லுகிறார்கள், நதி தீரத்தை எல்லாம் இணைக்கப் போகிறேன் என்கிறார்கள். நதி தீரத்தை இணைப்பார்களா இல்லையா என்பது சாதாரண குடிமக்களுக்கு தெரியும். அதுவும் தமிழகத்தில் இருப்பவனுக்கு தெரியும். காவேரி நிதியினுடைய நிலை என்ன, முல்லை பெரியாருடைய நிலை என்ன, இன்றைக்கு பாலாறின் நிலை என்ன, பெண்ணையாரின் நிலை என்ன என்பதெல்லாம் அவருக்கு தெரிந்துதான் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதெல்லாம் நடக்கப் போவதில்லை. வாட்டருக்கு தண்ணீருக்கு விலை நிர்ணயிப்பது மட்டும்தான் நடக்கப் போகின்ற நிகழ்ச்சி. அதை இவர்கள் செயல்படுத்த போகிறார்கள். ஐயா சொன்னது போல இது உடனடியாக வந்துவிடும் என்பதல்ல. இது அடிப்படையிலேயே வேறு சில விஷயங்களில் ஆரம்பித்து வந்திருக்கிறது. விதைகள், விவசாயிகளுக்கான விதைகளிலே மாற்றங்கள் வந்திருக்கின்றன. மான்சாட்டோ வந்திருக்கிறது. அதனுடைய பிரதிபலிப்பு இதில் இருக்கிறது. எந்த விவசாயத்திற்கு எதை உபயோகிக்க வேண்டும் என்பதை ஒரு ரெகுலேட்டரி கமிஷன் நிர்ணயிக்கும் என்று சொல்லுகிறார்கள். தண்ணீர் எவ்வளவு கொடுக்க வேண்டும், எவ்வளவு தண்ணீர் அவருக்கு தேவை என்பதை ஒரு ரெகுலேட்டரி கமிஷன் நிர்ணயிக்கும் என்று சொல்கிறார்கள். நாட்டில் இருக்கக்கூடிய ரெகுலேட்டரி கமிஷனால் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய ரெகுலேட்டரி கமிஷன் எந்த அளவுக்கு அது சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அவருடைய மக்கள் எப்படி சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்ம அறிந்த விஷயம்தான். ஒழுங்குமுறை ஆணையம் என்பது அரசின் கையில் இல்லாத, கட்டுப்பாட்டில் இல்ல, தனியாரில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தின் கையில் இருக்கக்கூடிய, மக்களை பற்றி கவலைப்படாத இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுதான் ஒழுங்குமுறை ஆணையங்கள். அது போன்ற ஒழுங்குமுறை ஆணையத்திலே ஒவ்வொரு நதி தீரத்தைக்கும் ஒரு ஒழுங்குமுறை ஆணையத்தை கொண்டு வந்து வைக்கப் போகிறார்களா? அவர்கள்
ஒரு மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் தகராறுகளை தீர்த்து வைப்பதற்கு உதவுவார்கள் என்று சொல்கிறார். மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களாலே தீர்க்க முடியாத விஷயத்தை அந்த அவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் தீர்த்துவிடும் என்று இவர் ஒரு கதையை நன்மை பயக்கும் சில செய்திகளை திணிச்சிட்டு வியாபார நோக்கம் விலையை நிர்ணயிப்பது என்பதுதான் இது இப்பொழுது அவர்களுக்கு மிக மிக அவசியமான தேவை. ஆக மிக விரைவிலேயே இது நடைமுறைக்கு வந்துவிடும். ஏன் என்று சொன்னால் ஏற்கனவே விதை சட்டம், அதே போல ஜீனட்டிக்கலி மாடிஃபைட் மரபுசாராவுக்கு மாற்றி அமைக்கப்பட்ட விதைகளை கொண்டு வருவது, அந்த விதைகளை இங்கு விற்பதற்கான வழிமுறைகள், இதைத்தான் செய்திருக்கிறது வளர்ந்த நாடுகள். இது ஏற்கனவே ஒரு நாட்டில் ஏற்பட்டு அங்கு ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. அங்கே ஆட்சி மாற்றங்கள் வந்திருக்கின்றன. இன்றைக்கு அந்நிய முதலாளிகள் எல்லாம் அங்கு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐயா தொடர்ந்து பேசும். ஒரு நேர் தொடர்பில் இருக்கிறாங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். ஐயா தொடர்பில் இருக்கேன், சொல்லுங்க. தேசிய தண்ணீர் கொள்கை. வணக்கம் ஐயா. உங்க பேரு? பாக்கி உமானா, நான் பேராவூரணியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, இது தொடர்பான உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ஐயா, இந்த ஆக்சுவலா தேசிய தண்ணீர் கொள்கை என்பது வந்து முழுக்க முழுக்க இந்த தேசிய தண்ணீர் கொள்கை என்பது இந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய இந்த தண்ணீர் மூலமாக பெறக்கூடிய பல கோடிக்கணக்கான ரூபாய்களை வருமானம் பெருக்குவதற்கான கொள்கை தான் மத்திய அரசு வகுத்திருக்கு. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்க வந்து நம்ம அறிஞர்கள், பொறியாளர் வீரப்பன் போன்ற தோழர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுல என்னன்னா, இங்க உபரியாக கடல் நீர்ல கலக்குது இல்லைங்களா இந்த நதி நீர். இப்ப நதிகளை ஒருங்கிணைப்பது என்பதோ, நதிகளை மடைமாற்றம் செய்வது என்பதோ, நதிகளின் குறுக்கே அணைகளை கட்டுவது என்பதோ சுற்றுச்சூழலுக்கு எதிரானது, இயற்கைக்கு மாறானதாக இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அணைகளை கட்டுவதன் மூலமாக பல லட்சம் மக்கள் வந்து அகதிகளாக வெளியேற்றப்படுவது நடக்குது. இப்ப இதை எல்லாமே மாற்றி எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்றத வந்து இந்த அறிஞர்கள் பெருமக்கள் எங்களுக்கு விளக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. நன்றிங்கய்யா. தொடர்ந்து பேசுவோம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். நேயர்களே, தேசிய தண்ணீர் கொள்கை தொடர்பான கருத்துக்களை இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். ஐயா, அப்ப கடைசியா பேசின நேயர் என்ன சொல்றாருன்னா, நதிகள் இணைப்புல ஒரு நதி தீரத்திலிருந்து இன்னொரு நதி தீரத்திற்கு கொண்டு போனாலோ அல்லது இந்திய நதிகளை ஒருங்கிணைத்தாலோ இதில் சுற்றுச்சூழல் பெரிதாக பாதிக்கப்படும், நடக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுவும் கூட ஒரு உலக வங்கியினுடைய சதி திட்டம் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் 40 ஆண்டுகளாக நான் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எந்த வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்றாலும், ஒரு அணையை கட்ட வேண்டும் என்றாலும், ஒரு கால்வாயை வெட்ட வேண்டும் என்றாலும் அது சிலர் பாதிக்கப்படுவார்கள். பாதிக்கப்படுபவர்களுக்கு உரிய நிவாரணம், மாற்று வழிகள், பிழைப்பு இதையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கொள்கை. அதை செய்யாமல் இருப்பதனாலே இந்த தகராறுகள் நடக்கிறது. ஒன்று மாத்திரம் சொல்க, சுற்றுச்சூழலினால் மாத்திரம் இது நடந்த. இப்ப பக்ராங்கள் கட்டினார்கள், குந்தா பைக்காரா கட்டினார்கள், அங்கெல்லாம் இதைத்தான் சொன்னார்கள். இன்றைக்கு கூட கேரளா முளைப்பெரியாமே தெரியாமல் நாட்டினுடைய நலர்ச்சி, சமுதாய அக்கறை இவையெல்லாம் தெரியாதவர்கள் தான் வெறும் சுற்றுச்சூழலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான. ஐயா தொடர்ந்து பேசுறேன். அதான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். அந்த விவசாயத்துக்கு தண்ணீர் அது முதுகெலும்பு. அந்த முதுகெலும்புல கை வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த கொள்கை முடிவுகள் இருக்கிறதா சொல்றாங்க. இது விவசாயிகளை இன்னும் சென்றடையல. இந்த நிகழ்வின் மூலமா நிறைய விவசாயிகள் பார்த்திருப்பாங்க, தங்களுடைய கருத்துக்களை ஐயா சொன்ன முகவரைக்கும் பதிவு பண்ணுவாங்க. சரி, விவசாயிகளுடைய போராட்டம் என்ன மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். இதுல இந்த போராட்டத்தை, இந்த கருத்து பரப்பலை நம்ம முன்னெடுக்கும் போது ஒன்றை கவனிக்கணும். தண்ணீர் என்பது மாநில அரசினுடைய அதிகாரத்தில் வருகிறது. இந்த தேசிய தண்ணீர் கொள்கையை மத்திய அரசு வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. மாநில அரசுகளுக்கு இது ஒரு வழிகாட்டி நெறியாக, கைட்லைன்ஸாக தான் இருக்கலாமே தவிர நடைமுறைப்படுத்துவது மாநில அரசு. மாநில அரசு தனியாக தண்ணீர் கொள்கைகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நீங்கள் தண்ணீர் கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து விவசாய அமைப்புகளும் ஒன்று திரண்டு போராடி தமிழகத்திலே எத்தகைய தண்ணீர் கொள்கையை நம்முடைய மாநிலத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதை உறுதியாக நாம் அரசுக்கு முன்வைக்க வேண்டும். அதில் நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்றால், தண்ணீர் எந்த காரணத்தை முன்னிட்டும் தண்ணீர் விற்பனை செய்யப்படக்கூடாது. தண்ணீர் ஒரு வணிகப் பொருளாக இருக்கக்கூடாது. தண்ணீர் வணிகப் பொருளாக இருப்பது தடை செய்யப்பட வேண்டும். இது இந்த தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் கொள்கையினுடைய அடிப்படை அம்சமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்த வேண்டும். தண்ணீர் எந்த சூழ்நிலையிலும் தனியாருக்கு வழங்கப்படக்கூடாது, வழங்கக்கூடாது. குடிநீர் வளங்கள் உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்துகள், மாநகராட்சிகளிலே குடிநீர் வளங்கள் உள்ளாட்சி அமைப்புகளிடம் தான் இருக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு தனியார் நிறுவனங்களுக்கோ கம்பெனிகளுக்கோ வழங்கப்படக்கூடாது. விவசாயத்துக்கு இலவசமாகத்தான் தண்ணீர் வழங்க வேண்டும்.
காலங்காலமாக பாரம்பரியமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் தமிழகத்திலே கல்லணையை கட்டி விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பாரம்பரியமாக எப்படி அந்த தண்ணீரை விவசாயிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த உரிமை அவர்களுக்கு அடிப்படை உரிமையாக்கப்பட வேண்டும். ஐநாவிலே மனித உரிமை சாசனத்திலே தண்ணீர் ஒரு உரிமை என்று சொல்லி இருக்கிறார்கள். கல்வியை அடிப்படை உரிமையை ஆக்கியிருக்கிறார்கள். இவர்களும் அதை சொல்லுகிறார்கள், வெறுமனே சொல்லுகிறார்கள். அரசியல் சட்டத்திலே திருத்தம் செய்து தண்ணீரை அடிப்படை உரிமையாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே உருவாக்கப்படக்கூடிய ஒரு தண்ணீர் கொள்கையிலே பதிவு செய்ய வேண்டும். இந்த அம்சங்களை எல்லாம் கொண்ட ஒரு சரியான தண்ணீர் கொள்கையை தமிழ்நாட்டு அரசு உருவாக்க வேண்டும் என்றால் இந்த விவசாய அமைப்புகள், விவசாயிகள் இதை பற்றி நன்கு தெரிந்து கொண்டு மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களையும் குரல்களையும் எழுப்ப வேண்டும். இதிலே ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஊடகங்கள் இந்த செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். சேர்க்கவில்லை. அரசியல் கட்சிகளுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் இதை முதலில் தெரிந்து கொண்டு இது குறித்த அறிக்கைகளை விட வேண்டும். அரசியல் கட்சிகள் பேசினால்தான் இங்கே அரசாங்கம் பயப்படும். அரசியல் கட்சிகள் பேசினால்தான் மக்கள் அணிதிரள்வார்கள். ஏனென்றால் அரசியல் கட்சிகளின் பின்னால், தலைவர்களின் பின்னால் தான் மக்கள் இருக்கிறார்கள். ஐயா, தொடர்ந்து பேசுவோம். இந்த நிகழ்வு வெளியான சில நாட்கள்ல இருந்து தமிழக அரசிடமிருந்து என்ன அறிவிப்பு வந்திருக்கு, என்ன செஞ்சிருக்கிறாங்க? விவசாயிகளை பாதிக்க வேண்டிய மக்களுக்கு சென்றடைவது வேற. தமிழக அரசுக்கு இது போய் சேரவில்லை. இது தமிழ்நாட்டிலே பொதுப்பணித்துறையிலே இருக்கிற நீர்நிலை பிரிவுக்கு தான் போகும். அங்கிருந்து தான் மறுபடியும் அதற்கு குறிப்புகள் மற்றவர்கள் கொடுப்பார்கள். அந்த பிரிவு அனுப்பப்பட்டதா வந்து சேரவில்லை என்பதுதான் உண்மையான நிகழ்வு. எனவே இப்பொழுதே நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு குறைந்தது ஓராண்டாவது ஆகும். அதற்குள்ளே நண்பர் சொல்வதை போல விவசாயிகள், உழவர்கள் மற்ற எல்லோருடமே ஒரு பெரிய விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, இது தொடர்ச்சியாக தமிழக அரசு வாட்டர் பாலிசி ஆஃப் தமிழ்நாடு வாட்டர் பாலிசி 2012 கொண்டு வரும். முன்பே கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்காக இதையும் கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வரும் பொழுது அதிலே என்னென்ன உள்ளடக்கம் இருக்கிறது, அது விவசாயிகளை பாதிக்கிறதா, தண்ணீரை வியாபார பொருளாக மாற்றுகிறார்களா என்பதை பார்த்து நாம் உரிய நடவடிக்கைகளை பாதுகாப்பு விவசாயிகளின் நலன் கருதி இந்த செய்தியை முறையான அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் தொலைக்காட்சி எடுத்து விவசாயிகளுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் போராடிட்டு இருக்கிறோம். இது மக்களை மேலும் பாதிக்காம இருக்கிறதுக்கு தமிழக அரசு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இது தமிழக அரசுக்கு தெரியாமல் இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள தெரியாமல் இருப்பது என்று நான் ஏன்னா சாதாரண மக்கள் நமக்கு தெரிந்திருக்கும் பொழுது ஒரு அரசுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. இல்ல, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் மின்சாரம் இப்படித்தான் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பொதுப்பட்டியலில் இருந்தது. இன்றைக்கு மின்சாரம் என்பது இன்றைக்கு மத்திய அரசு மத்திய அரசின் கைக்கு போய்விட்டது. இந்த கொள்கை வடிவில் கிட்டத்தட்ட மாநில அரசிற்கு ஒரு மறைமுகமான ஆதரவு இருக்கக்கூடும் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. ஏனென்றால் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பேசுகின்ற பொழுது அரசு இது பேசவில்லை என்பது விவசாயிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும். நன்றிங்க, நன்றிங்க. நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றிங்க. நேயர்களே, தேசிய தண்ணீர் கொள்கை தொடர்பான கருத்துக்களை இங்கே பரிமாறணும். பொதுவாக மக்களின் அடிப்படை தேவை குடிதண்ணீர், நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். இது இரண்டும் பாதிக்காமல் நல்லதொரு முடிவை நடுவண் அரசு எடுக்க வேண்டும். அதற்கு மாநில அரசும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.